திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஸ்கூட்டர்களை டார்கெட் செய்து கைவரிசை காட்டியவர்கள் வசமாக சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளன. அதிலும் ஸ்கூட்டர்களே அதிக அளவில் மாயமானதாக கூறப்பட்டுள்ளது. தொடர் புகாரை அடுத்து பைக் திருடர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் ஜோலார்பேட்டையில் கட்டேரி பகுதியில் திருவிழா நடைபெற்றது. அதனை ஒட்டி டிஎஸ்பி சௌமியா தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக இரு இளைஞர்கள் வந்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் முறையாக பதில் கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசி உள்ளனர். உடனே இருவரையும் பிடித்து தங்களது பாணியில் போலீசார் விசாரித்துள்ளனர். அதில் பிடிபட்ட இருவரும் மாடப்பள்ளி அடுத்த கோனேரி குப்பத்தைச் சேர்ந்த 22 வயதான பாலாஜி மற்றும் ராகுல் என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் ஊர் விட்டு ஊர் சென்று இருசக்கர வாகனங்களை திருடுவதை பிரதான தொழிலாக கொண்டிருந்தனர். திருப்பத்தூர் தொடங்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை சென்று இருசக்கர வாகனங்களை ஓட்டி வந்துள்ளனர். அதிலும் கியர் இல்லாத இருசக்கர வாகனங்களையே டார்கெட் செய்து கைவரிசை காட்டியுள்ளனர். சைக்கிள் ஓட்ட தெரியாதவர்கள் கூட ஸ்கூட்டியை ஓட்ட முடியும் என்பதால் தற்போது இதற்கு அதிக கிராக்கி உள்ளது. இதனால் இதுபோன்ற இருசக்கர வாகனங்களை திருடி குறைந்த விலைக்கு விற்று கல்லா கட்டி உள்ளனர். திருட்டு பைக்கை விற்று கிடைக்கும் பணத்தில் கஞ்சா, மதுபோதையில் மூழ்கிய இளைஞர்கள் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தொடர்ந்து திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனையடுத்து அந்த இளைஞர்களிடமிருந்து ஒரே இரவில் 17 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பைக் திருட்டு சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடி வந்த வலைய திருடர்கள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.